தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும். அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த 31 நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். பாரிஸ் நகரிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் பிரான்சின் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அதன் பெயர் பாண்ட்மெயின். 1870-71 காலகட்டத்தில் பிரஷ்யாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடந்த போரில் அந்த கிராமத்து மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். கிராமத்து இளைஞர்கள் பலர் போருக்கு சென்றிருந்தார்கள். அவர்களின் குடும்பங்கள் மிகுந்த துயரத்திலும் கவலையிலும் மூழ்கியிருந்தன. 1871 ஜனவரி 17ஆம் தேதி கடும் பனிப்பொழிவு உள்ள மாலை நேரம் அந்த கிராமத்தில் வாழ்ந்த பார்பட்டட் குடும்பத்தைச் சேர்ந்த யூஜின் மற்றும் ஜோசப் என்ற 2 சகோதரர்கள் தங்கள் தந்தைக்கு உதவியாக தொழுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென தொழுவத்திற்கு வெளியே வானத்தில் ஒரு பெண்ணின் உருவத்தை யூஜின் கண்டான். அந்த பெண்ணின் உருவம் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தது. ஜோசப்பும் அதை கண்டான். அவர்கள் இருவரும் தங்கள் தந்தையிடமும் மற்றவர்களிடமும் இதை கூறினார்கள். ஆனால் பெரியவர்களுக்கு அந்த பிரகாசம் மட்டுமே தெரிந்தது, உருவம் தெரியவில்லை. அப்போதுதான் அருகிலிருந்த பள்ளிக்கூடத்தின் சகோதரியான வித்தலின் குழந்தைகளுக்கு மட்டுமே அன்னை மரியாள் காட்சியளிக்கலாம் என்று கூறினார். அதனால் அந்த சகோதரி மேலும் 2 சிறுமிகளை அழைத்தார். அந்த சிறுமிகளுக்கும் அதே உருவம் தெரிந்தது. அப்போது அந்த அன்னை மெதுவாக வானத்தை நோக்கி உயர்ந்து பெரியதாக வளர்ந்தார். அவரது காலடியில் ஒரு பெரிய நீல நிற ஓவல் வடிவம் தோன்றியது. அதில் தங்க நிறத்தில் பயப்படாதீர்கள், என் மகன் உங்களை கேட்பான் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகள் படிப்படியாக மறைந்து இறுதியில் ஜெபித்து கொண்டே இருங்கள், விரைவில் என் மகன் உங்களை கேட்பான் என்ற வாசகம் மட்டுமே தோன்றியது. இந்த காட்சி சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. இந்த காட்சிக்கு பிறகு அந்த கிராமத்தில் அமைதி திரும்பியது. மேலும் ஒரு சில நாட்களில் பிரஷ்ய படைகள் பின்வாங்கின. போர் முடிவுக்கு வந்தது. இதன் மூலம் பாண்ட்மெயின் கிராமமும் மற்ற கிராமங்களும் காப்பாற்றப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த கிராமத்தில் ஒரு பெரிய தேவாலயம் கட்டப்பட்டது. அன்னை மரியாள் பாண்ட்மெயின் கிராம மக்களை காப்பாற்றினார் என்று மக்கள் உறுதியாக நம்பினார்கள். ஆகவே இன்றும் அந்த அன்னை பாண்ட்மெயின் அன்னை என்ற பெயரில் போற்றப்படுகிறார்.
அவரது அற்புத காட்சி நடந்த இடம் ஒரு புனித தலமாக அறிவிக்கப்பட்டு இன்றும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சென்று ஜெபிக்கிறார்கள். மீட்பரின் பாதையில் சென்றவளே, மேலவன் திருவுளம் வாழ்ந்தவளே, மீட்பரின் பாதையில் சென்றவளே, மேலவன் திருவுளம் வாழ்ந்தவளே, இகமதில் இருப்பவர் எம் துணையே, எங்களின் இனியனல் இறையன்னையே, அன்னையே அம்மா மரியே, அன்பும் அருளும் நீயே. காலமாய் எமக்காக மாறா அன்பினை தந்தவளே, நூறாண்டு காலமாய் எமக்காக மாறா அன்பினை தந்தவளே, பெரம்பூரில் பேருடன் திகழ்பவளே, பேரருள் தாராயம் தன்னையே, அன்னையே அம்மா மரியே, அன்பும் அருளும் நீயே. வாழியவே வாழியவே வானோர் போற்றும் தாயே, வாழியவே வாழியவே வானோர் போற்றும் தாயே. ஆண்டவரே, எங்கள் இறைவா, அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே, நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு தாயாம் அன்னை மரியாவே, கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில்
இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர். உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது. நாசரேத்தில், விவிலியத்தில், இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு, நம்பிக்கை, மனம் வருத்தம், ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர். தாயே, உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம். உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம். உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன. இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம். நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும். தினந்தோறும் ஜெபிக்கும் வரத்தை, குறிப்பாக ஜெபமாலை ஜெபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும். பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன், காசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனம் திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும். தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும். நோயுற்றவர்களை குணமாக்கும். வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும். துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும். இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமேன்.